ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திருக்க கருவாடு குழம்பு எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இது ஊர் சைடெலாம் எப்படி வைப்பாங்களோ நாங்கள் இன்றைக்கி அது போல் தான் வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். இந்த குழம்புல புளி அதிகமாக சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பாக. அதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது முருங்கைக்காய் போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் போட்டு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி திருக்க கருவாடுலாம் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடில் பண்ணால். இது எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான், நம்மளோட திருக்க கருவாடை கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் சேர்த்து பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க, தக்காளி ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மிளகுத்தூள் இந்த 2 பவுடர் சேர்க்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். மாங்காய் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம கருவாடையும் மாங்காவையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிக்க விட்டு அவ்வளோதான், நம்மளோட திருக்க கருவாடு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊர் சைடெலாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.